அப்படி சொல்லிடலாம் போல. அதிகமா அந்த குழந்தைங்க நிறைய கோயிலுக்கு போய் நிகழ்ச்சி கூட பண்ணலாம். துண்டு போட்டாச்சு பாரு, அங்க வில்ல பிடிச்சிட்டு இருக்கிற கீழே ஒரு ஆளை பாரு. பாடுறதுக்கு முன்னாடியே துண்டு போட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம பாடணும். பொன்னாடைய போத்துறாங்கப்பா. என்ன டீச்சர்? பொன்னாடைய இங்க பாரு போத்துறாங்க. நம்ம ஆன்மீக வகுப்பு தங்க குழந்தைகளுக்கு பொன்னாடை போட்டுக்கிறார்கள். அப்படிதானே? அருமை 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 அருமை. பட படம் இருக்கப்பா. அருமை அருமை. அதான் கீழே 2 பேரும் பிடிச்சிட்டு இருக்காங்க. மைக் வேணும்ல? வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா, பொதுவா குருவனுக்கு சொல்லாம நாட்டை பத்தி பாட போயிட்டீங்க. ஆமாண்டா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அடுத்து நம்ம குருவை வணங்க வேண்டாமா? வணங்கிடுவோம். தமிழே உங்களை நினைக்கும் போது எங்கள் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். எங்கள் ஆன்மீக தென்றல் அகிலா சேகர் அம்மா அவர்கள் பாத கமலங்களை வணங்குகிறோம். குரு வணக்கம் பாடியாச்சு. கணபதி நம்ம குருநாதரை வணங்கியாச்சு. அடுத்து பிள்ளையார பத்தி பாடுவோமா? பாடிடுவோம். ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச விக்னராஜ 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 பாகிமா விநாயகா 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 சரஸ்வதி 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 பாகிமா ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ சரஸ்வதி லட்சமா கலாவணி 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 பாகிமா கலைவாணி 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 லட்சமா ஆடிமைக்கும் திருவண்ணாமலை ஆலல்பட புரிந்தவனா அவைக்கு சுத்தவரம் தந்தவனா. தெரிஞ்சிருச்சு கந்தன் தானே, சரவணனே, சுப்பிரமணியன் தானே, ஆறுமுகம் தானே, வெற்றிவேலன் தானே, கதிர்வேலன் தானே, திருச்செந்தூர் வேலன் தானே, புகார் தானே, வரையன் தானே, வைநாதனன் தானே, திருச்சி
நம்பியே கைதொழுவேன் நான். பிரம்மாவின் கட்டை விரலில் தோன்றியவன் தட்சன். தட்சனின் வேள்வியில் சதிதேவி தன்னைத்தானே தீயிலிட்டு அழித்துக் கொண்டார். பிறகு சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருந்தார். மறுபுறம் தாரகாசுரன் என்ற அரக்கன் கடுந்தவம் புரிந்து பிரம்மாவிடம் சாகாவரம் வேண்டினான். அரக்கனா எப்படிப்பட்ட அரக்கன்? யானை தலையும் மனித உடலும் கொண்டவன் தான் தாரகாசுரன். அதற்கு பிரம்மா மறுக்கவே தாரகாசுரன் தனது தந்திரத்தை பயன்படுத்தி சிவபெருமானின் மகனின் கைகளால் மரணத்தை கோரினார். அசுரனின் கோரிக்கை நிறைவேற வரம் கொடுத்தார். வரம் பெற்ற தாரகாசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பல கொடுமைகளை செய்து வந்தார். யோகத்தில் மூழ்கியிருந்த சிவபெருமான் திருமணம் செய்து கொள்ள மாட்டார் என்பதை தாரகாசுரன் அறிந்திருந்தான். அசுரனின் யூகத்தை அறிந்து கொண்ட தேவர்கள் விஷ்ணுவை சரணடைந்தனர். பச்சை மாமலை போல் வேணி பவளவாய் கமலச் செங்கண் அசுர அமரரே ஆயுதம் கொண்டே எண்ணம் இசுவை தவிர என் போய் இந்திரலோகம் ஆளும் அசுவை தெரியும் வேண்டை அரங்கமானவருளானே. விஷ்ணு சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்து கொண்டால்தான் தாரகாசுரனை அழிக்க முடியும் என்று கூறினார். சதிதேவி ஏற்கனவே மன்னன் இமமானின் மகளாக பார்வதி தேவி பிறந்து விட்டாள் என்றார். பார்வதி தேவி சிவபெருமானை மணந்து கொள்வதற்காக தேவரிஷி நாரதரின் அறிவுறுத்தலை பின்பற்றினார். பாடலத்தின் நடுவே கையில் கமண்டலமும் மற்றும் ஜவமாலையை ஏந்தி கடும் தவம் புரிந்தார். தவ
தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று மன்மதனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். பார்வதி தேவி கடும் தவத்தை கண்டு சிவபெருமான் மனம் மகிழ்ந்து பார்வதி தேவியை மணந்து கொள்கிறார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், பெண்ணில் நல்ல நட்சுக்கு யாருமோ குறைவில்லை. கண்ணில் நல்ல கருமண வளநகர், பெண்ணில் நல்ல நட்சுக்கு பெருந்தலை இருந்தது. சிவபெருமான் தவத்தை கழித்து தீயிலிருந்து உயிர் பெற்ற பார்வதி தேவி திருமணம் முடிந்தது. தாரகாசுரனை அழிக்க வேண்டும் என தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் பார்வதி தேவியோடு கண்ணமாதன பருவத்திற்கு சென்று தியானம் செய்திருந்த போது சிவமும் சக்தியின் ஆற்றல் ஒன்றாக இணைந்து 6 ஜோதி பிளம்புகளாக வெளிப்பட்டது. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்ததோ. ஆடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணில் இருந்த கோடியே. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை. இருவரின் ஆற்றல்கள் ஒன்றாக இணைந்து சிவபெருமான் தலை 5 முகத்தோடு 6வது முகம் இணைந்து நெற்றிக்கண்ணில் இருந்து 6 ஜோதி பிளம்புகள் வெளிப்பட்டது. ஜோதி பிளம்புகள் 1000 கோடி சூரிய பிரகாசமாக இருந்ததா. ஏங்க அப்பா, 1000 கோடி சூரிய வெப்பமா? 1000 கோடி சூரிய வெப்பமா? 1000 கோடி சூரிய வெப்பமா? இந்த சூரிய வெப்பைய ஒரு சூரிய வெப்பத்தையே தாங்க முடியாம வீட்டுக்கு போய் ஃபேன் போட்டு படுத்து தூங்கிடுறான். 1000 கோடி 1000 கோடி சூரிய வெப்பம் எப்படி இருந்திருக்கும்? ஸ்ரீ வாயு பகவான் தாங்கி பிடித்தார். அவராலும் தாங்கி பிடிக்க முடியவில்லை. அக்னி தேவரிடம் அதை கொடுத்தார். அக்னி பகவானால் கூட அதை தாங்க முடியவில்லை. கங்கையில் விட்டார். கங்கை மாதாவால் கூட அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை. கடைசில யார்தான் இந்த வெப்பத்தை அப்ப எங்க கொண்டு விட்டாங்க? சரவண பொய்கையில் உள்ள 8 அடுக்கு இதழ் தாமரையில் இட்டால் கங்கை மாதா. சிவசக்தியின் ஆற்றலை தன்னால் மட்டுமே தாங்க முடியும் என்பதால் பார்வதி தேவி சரவண பொய்கையில் உள்ள நீர்நிலை வடிவத்தை எடுத்தார். இந்த 6 ஜோதி பிளம்புகள் 6 குழந்தைகளாக வடிவம் எடுத்தன. எப்படி எப்படி இந்த 6 குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தனர். ஈசானம், தட்சிணம், வாமதேவம், அகோரம், சத்தியோஜதம், அதோமுகம். தாரகாசுரனை அழிக்க நேரம் வந்துவிட்டது. 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி அணைத்துக் கொண்ட போது 6 முகங்களுடன் 12 திருக்கரங்களுடன் கந்தன் காட்சி வழங்கினார். கந்தமாதாவான பார்வதி அன்னை அருள் பாணித்துக் கொண்டிருந்தார். தேவர்கள் அனைவரும் ஓடி வந்து முருகா, கார்த்திகேயா என்று கூறி சேனாதிபதியாக ஆக்கிவிட்டனர். சிவபெருமான் பார்வதி தேவி பாலூட்டி சீராட்டி வளர்த்தது போதுமம்மா, கொஞ்சம் குழாவியதும் போதுமம்மா. தாரகாசுரனை அழிக்க பார்வதி தாரகாசுரன் போருக்கு கூக்குரல் இடுகிறான். முருகனை போருக்கு அனுப்பிவிடு என்றார். ஆமா. சுவாமி, என் பிள்ளைய போருக்கு செல்ல வேண்டும். தாரகாசுரன் பெரிய அரக்கன், சிங்க முகம் கொண்டவன், சூரபத்மனின் ஆவம் அகங்காரம் மாயையோடு இருக்கிறான். சுவாமி, என் பிள்ளை போருக்கு செல்ல வேண்டுமா? ஏ தேவி பார்வதி, என் சோதியில் இருந்து உருவானவன், உன் சக்தியை அவனுக்கு கொடு தாயே என்றார். சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் போர் புரிந்து சம்பாரம் செய்தாரையா சிக்கலில் வேல் வாங்கி வேல் முகனுக்கு அரோகரா.
முருகனுக்கு அறுபடை நாயகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு சங்கர ராமேஸ்வரர் முருகனுக்கு. ஒரு முறை நாரத மகரிஷிக்கு ஞானப்பழம் ஒன்று கிடைத்தது. அதை தான் சாப்பிடுவதை விட இந்த உலகத்தையே ஆளுகின்ற எம்பெருமான் பரமேஸ்வரர் சாப்பிட்டால் நலமாக இருக்கும் என்று கருதி அந்த ஞானப்பழமாகிய மாங்கனியை உலகத்திற்கே பழியறிந்த எம்பெருமானாகிய சிவபெருமானிடம் கொடுத்து, எம்பெருமானே, இது சாதாரண பழம் அல்ல, இது ஞான பழம். இதை நான் சாப்பிடுவதை விட நீங்கள் சாப்பிட்டால் சாலச் சிறந்ததாக இருக்கும் என்றார் நாரத மகர்ஷி. சிவபெருமானோ இந்த பாம்பழத்தை நான் அருந்துவதை விட பார்வதி சாப்பிட்டால் சிறப்பு. சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. இது சான்றோர் வாக்கு. பார்வதி தேவியோ ஞானப்பழத்தை நம்முடைய வருங்கால பிள்ளைகள் சாப்பிட்டால் நலமாக இருக்கும் என்றார். அம்மா, பழம் எனக்குத்தான் வேண்டும் என்று விநாயகனாகிய கணபதி கேட்க, முருகப்பெருமானோ அம்மா பழம் எனக்குத்தான் வேண்டும் என்று கேட்க, பார்வதி தேவி இந்த ஞானப்பழத்தை சரிபாதியாக பகிர்ந்து கொடுக்கலாம் என்றார். சிவபெருமானோ இல்லை இல்லை, பழத்தை சரிபாதியாக பிரிக்க கூடாது, முழுபலமாகத்தான் சாப்பிட வேண்டும், அதற்குத்தான் பலன் உண்டு, அப்படித்தானே நாரதா என்று சிவபெருமான் சொல்ல, ஆமாம் ஆமாம் என்றார் நாரத மகரிஷி. சுவாமி, இருவரும் கேட்கிறார்கள் இந்த ஞானப்பழத்தை. நான் யாருக்கு கொடுப்பது? மூத்த பிள்ளையாகிய முதல் பிள்ளை விநாயகனா, இளை பிள்ளையாகிய செல்லப்பிள்ளை முருகனா? சிவபெருமானோ ஞானப்பழத்தை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்கிறதா என்று ஒரு சோதனை நடத்தலாம் என்றார். சோதனையை நீங்களே சொல்லிவிடுங்கள் என்றார். சரி, நானே சொல்கிறேன் என்றார் நாரத மகரிஷி. இந்த உலகத்தையே யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே ஞானப்பழம். முருகனோ மயில் மீது ஏறி உலகை சுற்ற சென்று விடுகிறார். விநாயகரோ, நாரதரே, அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன? அம்மையப்பன் தான் உலகம், உலகம்தான் அம்மையப்பன் என்கிறார் நாரதர். அப்படியானால் என் தாய் தந்தையரை சுற்றி வருகிறேன் என்றார். தாய் தந்தையரை சுற்றி ஞானப்பழத்தை பெற்றார் விநாயகர். சோமடந்த முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் பழனி மலை ஏறி அமர்ந்து கொண்டார். மாங்கனியை பெறுவது மாங்கனியை பெறுவதற்கு நீயும் மயில் மீது வர வந்தாய். மாதாவிடம் கோபம் கொண்டு பழனி மலை ஏறி அமர்ந்து கொண்டார். மாங்கனியை கணபதியை பெற்றதாலே உடன் கோபம் கொண்டவனே பழனி வேளா. ஆடியமைக்கும் சிறுவனாய் வந்து ஆடல்பட புரிந்தவனாம். அவைக்கு உத்தரவும் வெளியிட்டு அவைக்கு சுத்தபலம் தந்தவனாம். ஆண்டி உன்னை காண்பதற்கு அழகான கூட்டமையா. ஆறுமுகம் கொண்டவனே மனமாறுதலை தந்திடப்பா. இந்த கோவிலது வாழ்க வாழ்க, கோமரத்தால் வாழ்க வாழ்க, நாட்டாமர் தர்மகர்த்தா மையகம் போல் வாழ வேண்டும், ஆனந்தமாய் வாழ வேண்டும். பூஜை செய்த பூசாரி, அறப்பணிகள் செய்த மக்கள் ஆனந்தமாய் வாழ வேண்டும். நல்ல ஊரிலே இருக்கின்ற மக்கள் எல்லாம் என்றைக்கும் வாழ வேண்டும். கும்பிட்டு வணங்கினவர் கோடி காலம் வாழ வேண்டும். எங்களை அனுப்பி வைத்த தாய் தந்தையர் கைதை போல் வாழ வேண்டும். நம்மை ஆதரித்த அகில அத்தை
கைலை போல் வாழ வேண்டும் கைலை போல் வாழ வேண்டும் எழுதி கொடுத்த அப்பா அம்மா நலமுடனே வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழிய 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 வாழியவே வாழிய 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 வாழியவே வெற்றிவேல் முருகனுக்கு ஆரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஜெய மங்களம் நித்ய சுப மங்களம் ஜெய மங்களம் நித்ய சுப மங்களம் ஸ்ரீ மகா கணபதிக்கு ஜெய மங்களம் ஸ்ரீ கன்னி முருகனுக்கு சுப மங்களம் சிங்கார வேலனுக்கு ஜெய மங்களம் சிவ சுப்பிரமணியனுக்கு சுப மங்களம் பிள்ளை நடராஜனுக்கு ஜெய மங்களம் ஏழையிலாயிசனுக்கு சுப மங்களம் தேவி சக்தி பார்வதிக்கு ஜெய மங்களம் ஆதிசக்தி நாயகிக்கு சுப மங்களம் சபரிகிரி ஈசனுக்கு ஜெய மங்களம் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு சுப மங்களம் கொண்டல் மணி மன்னனுக்கு கண்ணனுக்கு மங்களம் கோதண்டராமனுக்கு மெய்யனுக்கு மங்களம் ஸ்ரீராமதூதனுக்கு ஜெய மங்களம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு சுப மங்களம் பக்தர்கள் அனைவருக்கும் ஜெய மங்களம் அடியார்கள் யாவருக்கும் சுப மங்களம் வாரிலுள்ள உங்களுக்கு ஜெய மங்களம் பரம்பொருள் அனைத்திற்கும் சுப மங்களம் ஜெய மங்களம் நித்ய சுப மங்களம் ஜெய மங்களம் நித்ய சுப மங்களம் எல்லா பிள்ளையும் கல்லாப்பிடையும் கல்லாப்பிடையும் கட்டித் துருகி வில்லாப்பிடையும் விளையாப்பிடையும் வெள்ளையத்தை கொல்லாப்பிடையும் சுவையாப்பிடையும் தொலாப்பிடையும் எல்லாப்பிடையும் பொறுத்தல்வாய் கட்டியேயாமலே வாழ்வுகின்ற மணிகளம் துடக்க மன்னன் போர் முறை அரசியல் செய்த துறைவிழா உயிர்கள் வாழ்ந்த நான்மறை அரசர் போக நலத்தவம் தேடி வந்த மேன்மை போல் கைக நீதி இணங்குக உலகமெல்லாம். மேன்மை போல் கைக நீதி இணங்குக உலகமெல்லாம். மேன்மை போல் கைக நீதி இணங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பரத்துறையத்தாய் போற்றி சித்திரவேசா சித்திரம்பலம் மைக்கு கொடு கயல் கயல் மைக்கு கொடு இருக்கட்டும் அடுத்து வேறு என்ன இருக்கு